கோடீஸ்வரர்களில் ஒருத்தரும் இந்திய வம்சாவளியை சார்ந்தவருமான லக்ஷ்மி மிட்டல் பிரிட்டனை விட்டு வெளியேறுகிறார். இது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். பிரிட்டன் அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கக்கூடிய பரம்பரை வரி, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், இதுதான் முக்கியமான ரீசனாக இருக்குது. பிரிட்டன் திட்டமிட்டிருக்கக்கூடிய பரம்பரை வரியின் கீழ் வெளிநாட்டிலிருந்து வந்து அங்கு வசிக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் வந்து விழுந்து விட்டால் உலகின் எந்த மூலையில் அவர்களுக்கு சொத்து இருந்தாலும் அந்த சொத்துக்கு பிரிட்டன் கருவூலம் வரி விதிக்கும் அப்படிங்கிறதான் இப்போ கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம். இந்த வரி விகிதம் பொதுவாக 40% வரைக்கும் இருக்கும். இதுதான் மிட்டல் வெளியேறுவதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. மிட்டல் குடும்ப ஆலோசகர்கள் உலகம் முழுவதும் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு பிரிட்டன் அரசாங்கத்துக்கு ஏன் வரி செலுத்தணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்டனில் நீண்ட காலமாக இருந்த நான் டொமிசைல்டு அப்படிங்கிற வரி சலுகை வெளிநாட்டினர் பிரிட்டனுக்குள்ளே ஈட்டக்கூடிய வருமானத்திற்கு மட்டுமே வரி செலுத்தினால் போதும் அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சு. வெளிநாடுகளில் அவங்க ஈட்டக்கூடிய வருமானத்துக்கு பிரிட்டனில் வரி செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் அப்போது இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. தற்போதைய தொழிலாளர் கட்சி அரசு ஏப்ரல் மாதம் இந்த அந்தஸ்தை நீக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்லையும் செல்வந்தர்களுக்கு எதிராக மேலும் பல வரி உயர்வுகளை கொண்டு வரக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த வரி மாற்றம்ங்கிறது பணக்காரர்களுக்கு அதிக வரிச்சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. லக்ஷ்மி மிட்டல் தற்போது வரியே இல்லாத சுவிட்சர்லாண்டில் வசிச்சுட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய பெரும்பாலான வர்த்தகத்தை துபாய்க்கு மாற்றிக்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். துபாயில் அவருக்கு ஏற்கனவே ஒரு மாளிகை இருக்குது. அங்கு புதிய ரியல் எஸ்டேட் திட்டங்களும் அவர் முதலீடு செய்ய இருக்கிறார். சுவிட்சர்லாந்து அதுபோல் துபாய் நாடுகளில் பரம்பரை வரி விதிக்கப்படுறதுங்கிறது இல்லை. இது மிட்டல் போன்ற உலகளாவிய பணக்காரர்களுக்கு தங்களுடைய செல்வத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளுக்கு மாற்றுவதற்கு ஒரு உகந்த இடங்களாக பார்க்கப்படுகின்றன. மிட்டலை போலவே வரி சுமைக்கு அஞ்சு ஏராளமான கோடீஸ்வரர்கள் பிரிட்டனை விட்டு வெளியேறியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இம்ப்ராபபிள் நிறுவனத்தை நிறுவிய ஹெர்மன் நரூலா, இவரும் வரிக்கு பயந்து துபாய்க்கு குடிபெயர்ந்திருக்கிறார். ஹெர்மன் நரூலாவும் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் தான். மற்றொரு இந்திய வம்சாவளியை சார்ந்த ஷ்ரவீன் மிட்டல் துபாய்க்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். ஷ்ரவீன் மிட்டல் இருக்கார் இல்லையா, இவர் பாரதி ஏர்டெல் நிறுவனராக இருக்கக்கூடிய சுனில் மிட்டலுடைய மகன். பிரிட்டன் தொலைத்தொடர்பு நிறுவனமான பிரிட்டிஷ் டெலிகாமில் முக்கியமான ஒரு பங்குதாரர். இவங்களை போலவே வரி விதிப்புக்கு பயந்து நிக் ஸ்டாரன்ஸ்கி, அதே போல் ஜான் ஃப்ரெட்ரிக்சன், நசீஃப் சவரிஸ், இன்னும் நிறைய பில்லியனர்ஸ், ரியோ போன்ற பில்லியனர்கள் பலரும் பிரிட்டனை விட்டு வெளியேறியிருக்கிறாங்க.